டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பயன்படுத்தும் BMW 7 சீரிஸ் வாகனம் அரசாங்கம் புதிதாக வாங்கிய வாகனம் அல்ல என்றும் அது தற்காலிகமான பாதுகாப்பு ஏற்பாடு மட்டுமே என்றும் பிரதமர் துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இணையத்தில் பரவி வரும் தவறான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த உயர் பாதுகாப்பு வாகனம் பிரதமருக்காக பிரத்யேகமாக வாங்கப்படவில்லை என பிரதமர் துறை மற்றும் அரசாங்கத்தின் அனைத்துலக விழா செயலக பிரிவான BIUPA குறிப்பிட்டுள்ளது. மாறாக இந்த வாகனம் ஏற்கனவே அரசாங்கத்தின் வசம் உள்ள ஒரு சொத்து ஆகும். அதாவது பொதுவாக மலேசியாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு தலைவர்கள், அதிபர்கள் மற்றும் பிரதமர்களுக்கு பயன்படுத்தப்படும் வாகனமாகும். பாதுகாப்பு மதிப்பீடுகள் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு காரணங்களுக்காகவே பிரதமர் இந்த வாகனத்தை தற்காலிகமாக பயன்படுத்துவதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அரசாங்கத்தின் நிதி மற்றும் வாகனங்கள் குறித்த பொதுமக்களின் யூகங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நிலவும் நெரிசலை குறைக்கவும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வருகையை முறைப்படுத்தவும் பிரத்யேக இடைக்கால தங்குமிடம் டிரான்சிட் சென்டர் ஒன்றை உருவாக்க மனிதவள அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். நேற்று மதியம் HRD காப் தலைமையகத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்குள் நுழைந்ததும் அவர்களின் முதலாளிகள் அவர்களை அழைத்துச் செல்லும் வரை இந்த மையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்படுவார்கள். இதன் மூலம் ஊழியர்கள் தவறான முதலாளிகளிடம் செல்வது அல்லது அவர்கள் தன்னிச்சையாக அலைவதை தடுத்து தேசிய பாதுகாப்பு மற்றும் அமலாக்க பணிகளை வலுப்படுத்த முடியும் என்று அவர் விளக்கினார். இந்த இடைக்கால தங்குமிடம் 1000 முதல் 2000 ஊழியர்களை ஒரே நேரத்தில் தாங்கும் திறன் கொண்டதாக இருக்கும். இது ஒரு நிரந்தர தங்குமிடமோ அல்லது தடுப்பு மையமோ அல்ல, மாறாக ஒரு பரிமாற்ற மையமாக மட்டுமே செயல்படும் என்று ரமணன் தெளிவுபடுத்தினார். ஆவணங்கள் அனைத்தும் முறையாகவும் முதலாளிகளுடனான நடைமுறைகள் தெளிவாகவும் இருந்தால் ஊழியர்கள் விரைவாக அங்கிருந்து வெளியேறி செல்ல முடியும். ஒருவேளை ஆவணங்களில் சிக்கல் இருந்தால் மட்டுமே அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை ஊழியர்கள் அங்கு தங்க வைக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். தற்போதைய நிலையில் அந்த மையம் அமையவிருக்கும் பொருத்தமான இடத்தை தேர்வு செய்யும் பணிகளில் மனிதவள அமைச்சு ஈடுபட்டுள்ளது. அதேவேளையில் சட்டத்திற்கு புறம்பான தங்குமிடங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களை தங்க வைக்கும் முதலாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மலேசியர்களுக்கு மலிவு விலையில் தனியார் மருத்துவ பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் மெடி ஆசாஸ் எனும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டின் சுகாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த காப்பீடு மெடி ஆசாஸ் திராஸ் எனும் அடிப்படை திட்டமாகவும் மெடி ஆசாஸ் பிளெக்சி எனும் கூடுதல் பலன்களை கொண்ட திட்டமாகவும் 2 அடுக்குகளாக செயல்படும். இதன் முதற்கட்ட முன்னோடி திட்டம் இந்த ஜூலை மாத இறுதியில் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை கிள்ளான் பள்ளத்தாக்கில் நடத்தப்பட உள்ளது. இதில் நாட்டின் முன்னணி 6 காப்பீட்டு நிறுவனங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளும் இணைய உள்ளன. இந்த திட்டத்திற்கான மாதாந்திர பிரீமியம் 60 ரிங்கிட் முதல் 550 ரிங்கிட் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 70 வயது வரை உள்ளவர்கள் இதில் இணைய முடியும் என்பதோடு 85 வயது வரை இதற்கான மருத்துவ பாதுகாப்பை பெற முடியும். தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்களை கட்டுக்குள் வைத்திருக்கவும் காப்பீட்டு செலவினங்களை சமநிலைப்படுத்தவும் புதிய மருத்துவ கட்டண முறை DRG பில்லிங் சிஸ்டம் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹமாட் தெரிவித்துள்ளார். இந்த முன்னோடி திட்டத்தின் முடிவுகளை கொண்டு காப்பீட்டு நடைமுறைகள் மேலும் சீரமைக்கப்பட்டு வரும் 2027 ஜனவரி முதல் இத்திட்டம் நாடு முழுவதும் முழுமையாக அமலுக்கு வரவுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தங்கம் வாங்கும் பொதுமக்களே எச்சரிக்கை.
உயர் ரக தங்கம் எனும் பெயரில் சந்தையில் போலியான அல்லது கலப்பட தங்கம் விற்பனை செய்யப்படுவதாக நகை வியாபாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலேசிய தங்க நகை வியாபாரிகள் கூட்டமைப்பு மற்றும் மலேசிய இந்திய நகை வியாபாரிகள் சங்கம் இணைந்து விடுத்துள்ள இந்த எச்சரிக்கையில் வெளிநாட்டைச் சேர்ந்த மோசடி கும்பல்கள் 999 அதாவது 999 தூய தங்கம் என கூறி கவர்ச்சிகரமான விலையில் போலி தங்கத்தை விற்பனை செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தங்கம் போன்ற அடர்த்தியை கொண்ட ரேனியம் மற்றும் டங்ஸ்டன் போன்ற உலோகங்கள் கலக்கப்படுகின்றன. இத்தகைய மோசடியில் ஈடுபடும் நபர்கள் நிரந்தர கடை அல்லது முகவரியின்றி கிட்டத்தட்ட வழிப்போக்கர்கள் போல் செயல்படுவதால் பயனர்கள் எளிதில் ஏமாற்றப்படுகின்றனர். எனவே சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்யப்படும் சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் கிடைக்கும் தங்கத்தை வாங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட நகைக்கடைகளில் மட்டுமே தங்கம் வாங்குவது பாதுகாப்பானது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மோசடிகளை தடுக்க உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN நகை வியாபாரிகள் சங்கத்துடன் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே சமயம் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும் சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் வர்த்தகம் செய்ய வேண்டாம் என்றும் நகை வியாபாரிகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Sirembantu Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பையில் பெய்து வரும் இடைவிடாத கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது. இந்த மழையின் காரணமாக இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த சோகமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இதில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த வேளை மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 200 மில்லிமீட்டர் முதல் 300 மில்லிமீட்டர் வரை மிக கடுமையான மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதோடு பல இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மும்பை விமான நிலையத்தில் விமான சேவைகள் சுமார் 1 மணி நேரம் தடைப்பட்டன. பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மும்பை மற்றும் தானே மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை ஜூலை 8ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. கால்பந்து உலகின் ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உலகக்கிண்ண கனவு இந்த 2026 உலகக்கிண்ணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்கா டல்லஸில் இன்று காலை நடைபெற்ற கடைசி 16 அணிகள் மோதும் ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி ஸ்பெயினிடம் 0-1 எனும் கோல் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறியது. இந்த பரபரப்பான ஆட்டத்தில் இரு அணிகளும் ஆரம்பம் முதலே மிக கடுமையான தற்காப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தின. ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 91வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் மிக்கேல் மெரினோ கோல் அடித்து வெற்றியை உறுதி செய்தார். இந்த தோல்வியின் மூலம் தனது 6வது உலகக்கிண்ண போட்டியிலும் ரொனால்டோ கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்பின்றி உலகக்கிண்ண பயணத்திற்கு விடை கொடுத்துள்ளார். 41 வயதான ரொனால்டோ இதுவே தனது இறுதி உலகக்கிண்ணம் என முன்னதாகவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் அணியின் இந்த வெளியேற்றம் உலகெங்கிலும் உள்ள கால்பந்து ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம்.
எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.